ஹாய்! இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி. நல்லா டேஸ்டியா, சிம்பிளா KFC ஸ்டைல்ல ஒரு கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன். இது நல்லா சாஸோட தொட்டு சாப்பிடும்போது நிஜமாவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கனை போன்லெஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தயிர், அது கூட 1 மூடி லெமன் புழிஞ்சு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை நல்லா பிரட்டிக்கோங்க. இந்த சிக்கன் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக டெண்டரியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. மத்தியானம் கலந்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் பொரித்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ அது கூட நான் ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். எல்லோரும் இதில் மோர் சேர்ப்பாங்க. ஆனால் பால் கலந்து செஞ்சு பாருங்கள். பால் வாசனை எதுவும் வராது. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இப்போது பொரிக்கிறதுக்கு முன்னாடி 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், அது கூட ஆனியன் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், லைட்டாக உப்பு, அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட இதில் நான் காமிக்கல பிரெட் க்ரம்ஸ், பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நல்லா அந்த பாலோடு இருக்கிற சிக்கனை இதோடு கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணும்போது கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் மேலே தூவி கோட் பண்ணுங்கள். கோட் ஆகலைன்னா கொஞ்சம் இது மாதிரி கப்பில் தண்ணி வச்சு அதை நல்லா ஈரமாக்கி திரும்பவும் அந்த பிரெட் க்ரம்ஸோடையும் இந்த மாவோடையும் கலந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த சிக்கனை போட்டு பொரிக்கணும். இதை ஒரு தடவை போட்டுட்டு கலரி விடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கலரி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது நல்லா கிறிஸ்பியாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே பொரிக்கணும். இது மாதிரி பொரிக்கும்போது இந்த சிக்கன் நல்லா டேஸ்டியாகவும் டெண்டரியாகவும் இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. இது மொத்தமாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு சூப்பரான ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் ரெசிபி ரெடிங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.